இயேசுதாமே அவர் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கவனிச்சிங்களா? இயேசு ஏன் சிலுவையில் சுமந்தார்? ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரல. ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீராத ரோகத்திலிருந்தும் விடுதலையாக்கும்படி ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஏற்ற தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நீதியினை ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்தி ஒவ்வொரு மனிதனையும் நீதிமானாக்கும்படி இயேசு சிலுவையிலே குற்றவாளியாக தொங்கி மறித்து 3 நாள் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் வேதனைகளை அனுபவித்தார். பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். பஸ்கா பண்டிகை என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட அன்று இரவு எகிப்தில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகளை கொல்வதற்காக சங்கார தூதன் வரப்போகிறான். ஒரு மாபெரும் அழிவு மரணம் அந்த எகிப்தில் வரப்போகிறது. அந்த மாபெரும் அழிவிலிருந்து அந்த மரணத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த இரத்தம் வீட்டின் நிலைக்கால்களிலே அது தெரித்திருக்க வேண்டும். அதை பார்க்கிற சங்கார தூதன் இது இஸ்ரவேல் வீடுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சு போயிடுவான். இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்தியர்களையும் வேறுபடுத்தி காட்டியது அந்த பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இன்றைக்கு பாவிகளை நீதிமானாக்கும்படி அக்கிரமக்காரர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீதிமானாக்கப்படுவீர்கள். இயேசுனுடைய சிலுவை இரத்தத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுவீர்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மரண வாதையிலிருந்து விடுதலையாக்கின அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு தேவன் கட்டளை கொடுத்துருந்தாரு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு சரியாக 1 வயது ஆகிருக்கணும். கரெக்டாக 1 வயசு ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அதில் எந்த பழுதும் இருக்கக்கூடாது. கை கால் நொண்டியாவோ கண்ணு எந்த பழுதும் இருக்கக்கூடாது. அது உடம்புல எந்த காயமும் ஏற்பட்டிருக்கக்கூடாது. சரியானதாக இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க என்ன செய்யணும்னா 1 வருஷம் அவங்களே வளர்த்துருக்கணும். வளர்த்து எந்த பழுதும் இல்லாமல் பஸ்காவுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டியை குளிப்பாட்டி அதனுடைய கைகள் கால்களிலெல்லாம் அந்த கால் குழம்புலலாம் அபிஷேக தைலத்தை பூசி அதை வீட்டுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பஸ்கா பண்டிகைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வீட்டிலேயே வீட்டுக்குள்ளே அவங்களோட படுக்க வச்சுருப்பாங்க. அவங்களோட சாப்பிட வைப்பாங்க. அந்த 1 வாரம் கடைசி நாள் பலியிட போகிறாங்க பஸ்கா பண்டிகைக்கு. 1 வாரம் அவங்களா இருந்து அவங்க கூட சாப்பிட்டு அவங்க கூட தூங்கணும். அப்போ தான் அவங்க பாவத்தை அது சுமக்க முடியும். கடைசி 3 நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா அது ஒழுங்காக யூரின் போகுதா, ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடுதா, ஒழுங்காக பாத்ரூம் போகுதா அப்படிங்கிறத கவனிப்பாங்களாம். எந்த பழுதும் இருக்கக்கூடாது. அப்படி சோதித்து அதிலெல்லாம் சரியாக சாப்பிட்டு சரியாக யூரின் போய் எந்த குறையும் இல்லாத பழுதற்ற ஒரு ஆட்டை தான் பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் பலியிடுவார்கள். அந்த இரத்தம் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பழுதற்ற இரத்தம் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. சிலுவையை நோக்கி பாருங்க. உங்கள் குற்ற மனசாட்சி உங்களை விட்டு நீங்கிவிடும். சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தை நோக்கி பாருங்க. நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த பூமியிலே அதிகாரத்தோடு வாழ்ந்திருக்க முடியும். சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையை நோக்கி பாருங்க. இந்த அளவுக்கு எவ்வளவாய் நீங்கள் இயேசு உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்கிறீர்களோ, எவ்வளவாய் இயேசு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தை பார்க்கிறீர்களோ, அந்த அளவு நீங்கள் நீதிமானாக தேவனுடைய பிள்ளையாக வரங்களாலும் வல்லமைகளால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த பூமியிலே முதிர் வயதானாலும் கடைத்தருகிறவர்களாக வாழ்ந்திருப்பீர்கள்.